பொதுவாகவே நம்ம எல்லோருக்கும் புலி, சிங்கம், கரடி, குதிரை, ஆடு, மாடுன்னு பல விலங்குகளை பத்தி தெரியுங்க. ஆனா வினோதமான கலப்பின விலங்குகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட வினோதமான விலங்குகளை தான் நம்ம பார்க்க போறோம். லிகர் ஒரு ஆண் சிங்கத்தையும் ஒரு பெண் புலியையும் கலப்பிடமா கொண்ட உயிரினம் தாங்க லிகர்னு சொல்றோம். இந்த லிகர் 3 இருந்து 3 அடி நீளம் வளருங்க. ஹெர்குல்ஸ்ங்கிற பெயர் கொண்ட லிகர் கிட்டத்தட்ட 410 இருந்து 420 கிலோ எடை இருக்குங்க. இது கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. அடுத்தது ஜாக்லயன், பூனை வகையான ஜாகுவாரையும் ஒரு பெண் சிங்கத்தையும் கலப்பினமா கொண்டதை தான் நம்ம ஜாக்லயன் சொல்றோம். கனடால பியர் கிரீக்குங்கிற ஜூல ஜாக்சாரா, சுனாமின்னு 2 ஜாக்லைன் இருக்குதுங்க. லெப்பான் இது ஒரு ஆண் லெப்பர்டையும் ஒரு பெண் சிங்கத்தையும் கலப்பிடமா கொண்டதுங்க. இத பாத்தீங்கன்னா தலை சிங்கம் மாதிரியும் உடம்பு லெப்பர்ட் மாதிரியும் இருக்குங்க. 1910 நம்ம இந்தியால கோல்ஹாப்பூர்ங்கிற இடத்துல இந்த லியோபன் இருந்ததா சொல்றாங்க. டிகான் போட்டோ பார்த்த உடனே என்னடா இதைத்தானே முன்னாடியே காமிச்சிங்கன்னு நீங்க நினைக்கலாம். அதான் இல்லைங்க, அது லிகர், இது டிகான், ரெண்டுமே வேற வேற. அது ஒரு ஆண் சிங்கமும் ஒரு பெண் புலியோட கலப்பினங்க. ஆனா ஒரு ஆண் புலியையும் ஒரு பெண் சிங்கத்தையும் கலப்பினமா கொண்டதை தான் நம்ம டிகான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பிஃபலோ, எருமை வகையையும் நம்ம நாட்டு மாடு வகையையும் கலப்பினமா கொண்டதை தாங்க நம்ம பிஃபலோன்னு சொல்றோம். இதைய கேட்லான்னு கூட சொல்லுவாங்க. இது அமெரிக்கால இருந்திருக்கு. குரோலார் பியர் கரடியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. ஆனா குரோலார் கரடியை பத்தி தெரியுங்களா? பனிப்பிரதேசத்துல இருக்கிற பனிக்கரடியையும் காட்டுல இருக்கிற கரடியையும் கலப்பனமா கொண்டது தாங்க நம்ம குரோலார் கரடின்னு சொல்றோம். 2004 ஜெர்மனில ஓஸ்னாபர்க்ங்கிற இடத்துல 2 குரோலார் பேர் பிறந்திருக்குங்க. 2010 டேவிட் குப்தனாங்கிற ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் பனிக்கரடின்னு நினைச்சு ஒரு கரடியை போட்டோ எடுத்திருக்காரு. அப்புறம் என்னடா கரடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு அந்த கரடியோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பதாங்க தெரிஞ்சிருக்கு இது சாதா கரடி இல்ல, கலப்பின கரடின்னு. ஆமாங்க, ஒரு பெண் பனிக்கரடிக்கும் ஒரு காட்டுக்கரடிக்கும் கலப்பினமா இந்த கரடி பிறந்திருக்கு. அடுத்தது வோல்ஃபின், ஒரு ஆண் திமிங்கலத்தையும் ஒரு பெண் டால்பினையும் கலப்பினமா கொண்டதாங்க நம்ம வோல்ஃபின்னு சொல்றோம். இது ரெண்டுமே கடல்ல வாழ்ற உயிரினம் தான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கொஞ்ச நாள் முன்னாடி டோக்கியோல ஒரு வோல்ஃபின் பிறந்திருக்கு. ஆனா பாருங்க, அது வெறும் 200 நாள் தான் உயிர் வாழ்ந்திருக்கு. அடுத்தது ஜாங்கி, ஒரு ஆண் வரி குதிரையையும் ஒரு பெண் கழுதையையும் கலப்பினமா கொண்டதான் நம்ம ஜாங்கின்னு சொல்றோம். இது ரெண்டுமே குதிரை வகையை சேர்ந்ததுங்க. அதனால இதோட சைஸ்ல அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா இதோட உடம்ப பார்த்தீங்கன்னா பாதி கழுதை மாதிரியும் பாதி வரி குதிரை மாதிரியும் இருக்குங்க. அடுத்தது காயுல், காயட்டையும் ஓனாயையும் கலப்பினமா கொண்டதான் இந்த காயுல். காயட்டா அது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் ஒரு ஓனாய் வகை தாங்க. ஆனா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா மூக்கு கொஞ்சம் சிறுசாவும் காது கொஞ்சம் நீளமாகவும் இருந்துச்சுன்னா அது காயட். அதுவே மூக்கு கொஞ்சம் பெருசாவும் காது கொஞ்சம் சிறுசாவும் இருந்தா அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓனாய் தாங்க. ஜீப்ராய்ட், ஜீப்ராய்டுங்கிறது ஒரு ஆண் வரி குதிரையும் ஒரு பெண் குதிரையும் கலப்பினமா கொண்டதுங்க. இது ரெண்டுமே குதிரை வகையை சேர்ந்தது தாங்க. இதை பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு வரி குதிரை மாதிரியும் பாதி உடம்பு குதிரை மாதிரியும் இருக்கும். இது இப்பயும் ஆப்பிரிக்கால இருக்குதுங்க. கேமா, கேமாங்கிறது ஒரு ஒட்டக வகையை சேர்ந்ததுங்க. பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச எல்லா ஒட்டகத்துக்கும் திமிழ்னு ஒன்று இருக்கும். ஆனா லமாங்கிற ஒட்டகத்துக்கு திமிழே இருக்காதுங்க. அந்த லமாங்கிற திமிழ் இல்லாத ஒட்டகத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச திமிழ் இருக்கிற ஒட்டகத்துக்கும் கலப்பனமா வந்தது இந்த கேமா. ஜனவரி 16, 1998 துபாயில தாங்க இந்த கேமாங்கிற ஒட்டகம் பிறந்திருக்கு. அடுத்தது ஹின்னி, பெண் கழுதை வகையையும் ஆண் குதிரை வகையையும் கலப்படமா கொண்ட உயிரினத்தை தாங்க நம்ம ஹின்னின்னு சொல்றோம். இந்த வகை உயிரினம் இங்கிலாந்துல தாங்க இருந்திருக்கு. இது பார்க்கறதுக்கு கழுதையை விட கொஞ்சம் சின்னதா இருக்குங்க. ஜோங்கிறது நமக்கு தெரிஞ்ச நாட்டு மாடுக்கும் காட்டு எருதுக்கும் கலப்பினமா வந்தது. இது நம்ம நாட்டு மாடையும் எருதையும் விட ரொம்பவும் பெருசாவும் பயங்கரமாவும் இருக்குங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது சவானா கேட். இது நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையும் செர்வெலுங்கிற ஆப்பிரிக்க வகை பூனையும் கலப்பினமா கொண்டதுங்க. இந்த வகை பூனைகள் 1990 ரொம்பவே பாப்புலர் ஆச்சுங்க. அப்புறம் 2001 இன்டர்நேஷனல் கேட் அசோசியேஷன் சவானா கேட்டை ஒரு பூனை வகையா சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சில வினோத விலங்குகளை பத்தி நமக்கு தெரியாமலே இருக்குதுங்க. இப்பயும் ஒரு சில இடத்துல இந்த வினோத விலங்குகள் இருந்துட்டு தாங்க வருது.
அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.